இப்போ நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நடப்பு நிகழ்வுகள் இன்றைக்கு அதையே பொது அறிவுன்னு சொல்கிறோம். அது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு தாஜ்மஹால் கட்டினது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தாஜ்மஹால் கட்டினது வந்து ஷாஜகான் கட்டினார் அப்படின்னு வந்து அன்னைக்கு இந்த காம்படிஷன்லாம் கிடையாது, எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ அன்றைக்கி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தால் அது அன்றைய நடப்பு நிகழ்வுகளாக இருந்திருக்கலாம். இல்லை முதல் பெண் பிரதமர், இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யார், இந்திரா காந்தி. தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்போதைய நடப்பு நிகழ்வுகள். இப்போ வந்து அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து மக்களவை தேர்தல் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போது மக்களவை தேர்தலில் இப்போ பிரதமராக அதிக முறை பிரதமராக இருந்தது யார், இது நடப்பு நிகழ்வுகள் தான் கேட்கணும் அப்படின்னா இது பாலிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிரதமராக இவர் 10 வருஷம் இருந்திருக்காரு. இவரோட அதிகமாக இருந்தது வந்து யார் அப்படின்னா நேரு அதிக வருஷம் பிரதமராக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு கரண்ட் அஃபேர்ஸோட சப்ஜெக்டில் வரலாம். பாலிட்டியில் கேட்குற கொஸ்டினாக இருக்கலாம். இல்லை இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம், இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம். ஸோ இதெல்லாமே வந்து திட்டம், நடப்பு நிகழ்வுகள். ஆனால் இந்த திட்டம் அப்படின்றது நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் படிப்போம். ஸோ இது எக்கனாமிக்ஸ்னு எடுத்துகிட்டா எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துகிட்டா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுற எல்லா நடப்பு நிகழ்வுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. இன்கேஸ் நம்ம ஃபைனலில் ஜெயிச்சிருந்தால் அந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நடந்த பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பு சம்மந்தமாக அந்த எங்கே நடந்துச்சு அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியா ஓரியன்டாக என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ G20 மாநாடு அப்படின்றது வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த G20ல் இருக்கிற முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மொத்தம் உலகில் இப்போ பல நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் அதிகமான ரோல் பண்ணுற நாடு யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 நாடுகள் தான். அதனால தான் இதை G20ன்னு சொல்கிறோம். அந்த G20 மாநாடு இப்போ இந்தியாவில் நடந்திருக்கு. கட்டாயம் இது வரைக்கும் கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. G20 பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமாக கேட்கறதுக்கு கொஷின்ஸ் வாய்ப்பு இருக்குது. இப்போ IPL போயிட்டுருக்கு. இப்போ IPLல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வேர்ல்டு கப்பை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பல்வேறு விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி விருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நோபல் பரிசு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு, பொருளியலுக்கான நோபல் பரிசு, இந்த மாதிரி பல்வேறு நோபல் பரிசு எல்லாமே வருஷம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோபல் பரிசு வந்து யாருக்கு கொடுத்துருக்கா, என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, இல்லை நோபல் பரிசு நாளும் இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம் இப்படின்னு பிரித்து இந்த பக்கம் அமைதிக்கான நோபல் பரிசுன்னு கொடுத்து இந்த பக்கம் யார் யார் அப்படின்றத வந்து நம்ம போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா டேரெக்டாகவும் கேட்கலாம். இந்த மாதிரி பல்வேறு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த விருதுகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம பாரத ரத்னா விருது யார் கொடுத்தாங்க, பத்மபூஷன் விருது யார் கொடுத்தாங்க, பத்ம விபூஷன் விருது யார் கொடுத்தாங்க, பத்மஸ்ரீ விருது யார் கொடுத்தாங்க, இல்லை தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இந்திய அளவில் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்கலாம். இல்லை தமிழ்நாடு அளவில் வந்து கம்பன் விருது யார் கொடுத்தாங்க, பாரதியார் விருது யார் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விருதுகள் எல்லாமே வந்து வருஷம் கொடுக்குறனால கட்டாயம் இதிலேருந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட் பற்றி கேட்கணும் இன்ட்ரெஸ்டட். அதாவது வந்து கொஷின் ஒரு 10 பேர் எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் நடப்பு நிகழ்வுகளை பற்றி. ஸோ அவங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு மோட்டிவாக இருக்குன்னா அவங்க அது ரிலேட்டடாக கூட கொஷின்ஸ் கேட்கலாம். இது சிஸ்டமில் நம்ம கொஷின் செலக்ட் பண்ணும்போது ரேண்டமாக வந்துச்சுன்னா அந்த கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம காதால் கேட்குறது தான். அதனால தான் வந்து பொதுவாக வந்து பார்த்தோம்னா எல்லோரும் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் நியூஸ் பேப்பராக படிங்க, அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பராக படிக்காட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூஸாவது கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம அது ஜஸ்ட் கிளிக் ஆகிடும். நம்ம கண்ணால் கேட்குறது, கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் வந்து நான் லாஸ்ட் டைம் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை பற்றி கேட்டிருந்தாங்க. சிறுதானியத்தில் வந்து ஐநா வந்து என்ன சொல்லிச்சாங்கன்னா, இந்த வருஷத்துக்கான சிறுதானிய ஆண்டா சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து பல்வேறு ஒபேசிட்டி இந்த மாதிரி பல்வேறு இது இருக்கிறனால சிறுதானியங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணி சிறுதானிய ஆண்டை வந்து ஐநாவில் வற்புறுத்தினாங்க. இந்த வருஷம் வந்து சிறுதானிய ஆண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு நடப்பு நிகழ்வுகள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக தான் பார்த்தேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அந்த கொஷின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 10 மார்க் கொஷின்ஸ் வருதுன்னா அந்த 10 மார்க் கொஷின் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அதனால் உங்கள் நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற நேரம் போக மீதி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை தூக்கம் வரல படிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி தூக்கம் வராது, இந்த மாதிரி நேரத்தில் வந்து யூடியூப்பில் நடப்பு நிகழ்வுகளை பற்றி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பயனுள்ளதாக அமையும்.
ஸோ நடப்பு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளை தாண்டி உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் படிக்கிறதுனே தெரியாது. ஏன்னா வந்து இது சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியும். ஏன்னா சிலபஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது சிலபஸ்னால் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ இது மாநில செய்திகள் படிக்கிறதா, தேசிய செய்திகள் படிக்கிறதா, விளையாட்டு செய்திகள் படிக்கிறதா, இல்லை எந்த செய்தியை படிக்கிறதா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நடப்பு நிகழ்வுகள் எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பார்க்கும்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிவி சிந்துலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க, வெள்ளி பதக்கம்லாம் வாங்கினாங்க அப்படின்னும் போது அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ ஓரியன்டாக என்ன நம்ம டெவலப்மெண்ட்டாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னேறிட்டோம் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் கொஷின்ஸ் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி டாபிக் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டோம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ வறுமைக்கான பட்டியல் வெளியிட்டாங்க. இந்தியா வந்து 131வது இடம் 150வது இடம் அப்படின்னா அப்போ இந்தியா இந்த பொசிஷனில் இருக்குன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம முன்னேறின இதை பற்றி மட்டும் தான் கேட்போம். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நீங்கள் படிக்க முடியல, எந்த சப்ஜெக்ட் எடுத்தப்போ இப்போ நியூஸ் பேப்பரில் எடுத்தோம், அதில் நிறைய நியூஸஸ் இருக்குது, நான் இதில் எந்த நியூஸை நான் படிக்கிறது அப்படின்னா நீங்கள் செலக்டடாக படிக்கலாம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வராது, எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், இது ஓரியன்டாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஓரியன்டாக நம்ம அங்கே கொஷின்ஸ் வர்றது நம்ம ஈஸியாக மேப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்கனாமிக்ஸில் திட்டம்னு இருக்குன்னா இப்போ புதுசாக ஒரு திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வீடுதோறும் வந்து சோலார் வழங்குறாங்க அப்படின்னு ஒரு திட்டம் வருதுன்னா அதுக்கான திட்டம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, இல்லை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இல்லை எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இல்லை எந்த மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறது வந்து மேலோட்டமாக கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அது மனப்பாடமும் செய்ய போகிறது சும்மா அது வந்து ஒரு நியூஸ், அது நம்ம கேதர் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ஆழமாக பதிஞ்சிடும். நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க ஒரு கதையாக சொன்னோன்னா அது நமக்கு நல்லா நிற்கிறோம். ஆனால் வந்து 7 அடியில் இருக்கிற 2 அடியில் இருக்கிற திருக்குறள் அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணோன்னா மனப்பாடம் ஆகாது. ஏன்னா இது ஒரு கதை, இது ஒரு ஸ்டோரி. அது வந்து நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே மைண்டில் பதிஞ்சிடும். மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறது தான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நின்னாலையும் சீக்கிரமாக போயிடும். அதனால் நீங்கள் எப்போ படிக்கிறது இருந்தாலையும் புரிஞ்சு படிங்க, படிக்கணுமேனு படிக்கக்கூடாது. ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியல அப்படின்னா மேகசின், இப்போ கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு துறையில் வந்து மந்த்லி மேகசின் விட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் மந்த்லி மேகசின் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸாம் மாஸ்டர் புக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். சுரால் எக்ஸாம் மாஸ்டர் மேகசின் கொடுக்குறாங்க, அது ஃபாலோ பண்ணலாம். இல்லை தேர்வு பெட்டகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய இருக்குங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக வந்து இப்போ என்னால் நியூஸ் பேப்பர் என்னால் டெய்லி வாங்க முடியாது அப்படின்னும் போது நீங்கள் யூடியூப்பில் போட்டு கரண்ட் அஃபேர்ஸை கேதர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி மேகசின் மந்த்லி மேகசின் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவே போதுமானது.